குருவே துணை. இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் சிம்ம ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கண்ணமங்கலம் சேற்று ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது ராகு கேது பயிற்சி பலன் 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கப் போகிறது, என்ன செய்யலாம், என்ன செய்கிறது, என்ன பலாபலன்கள், ஏதாவது திருமணம் நடக்குமா, வேலை கிடைக்குமா, சட்ட சிக்கல் தீருமா, புத்திரபாக்கியம் கிடைக்குமா, கடன் தொழிலிருந்து விடுபடுவோமா, எதிரி தொழிலிருந்து விடுபடுவோமா, இப்படி பலவிதமான சிக்கல் இருந்து தொழிலில் பெரிய முன்னேற்றம் கிடைக்குமா, இதெல்லாம் என்ன இந்த ராக்கெட் பயிற்சி சொல்ல போகிறது. வாருங்கள் விரிவாக பார்ப்போம். 18/5/2025ஆம் ஆண்டு அன்று நடைபெற இருக்கும் ராக்கெது பயிற்சி, அதாவது ராகு பகவான் மீனராசிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசி சிம்ம ராசிக்கும், அதாவது உங்கள் ராசிக்கு இடம்பெறுகிறார். உங்கள் ராசியில் சிம்ம ராசியில் அமரும் கேது பகவான் உங்களுக்கு பல விதத்தில் நன்மை செய்ய போகிறார். அதாவது ஆன்மீகத்தை இவ்வளோ நாளாக தெய்வமே வேண்டாம், சாமியே இல்லை, வெறுத்து ஒதுங்கின்ற நீங்கள் இனிமேல் அகால பக்தியும் அகால நம்பிக்கையும் கொடுப்பார். ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபட செய்வார். குடும்பத்தில் கொஞ்சம் அக்கறை குறைவாக கொடுப்பார். கவனம் செலுத்துவதை, நாட்டம் செலுத்துவதை கொஞ்சம் குறைப்பார். இருந்தாலும் பாதிப்பில்லை. நீங்கள் ஒரு கோவில் கட்டலாம், இல்லை கோயிலுக்கு ஒரு பெரிய தொகை நன்கொடையாக தரலாம், இல்லை ஆன்மீக டூர் 4 பேர் டூர் கூட்டின்னு போகலாம். இதெல்லாம் உங்களுக்கு இந்த ராகு பயிற்சியால் ரொம்ப சிறப்பாகவும் அனுகூலமாகவும் உங்களை வழிநடத்தி செல்வார். அதனால் உங்களுடைய ராசியில் அமர்வது உங்களுடைய ஒரு பெரிய ஆன்மீகவாதி என்ற ஒரு பெயரை பட்டத்தை வாங்கி கொடுப்பார். உங்களுடைய பொருளாதாரம் மேம்படும். அதாவது பொருளாதாரம் எந்த அளவுக்கு உயர்த்தமோ கேது பகவான் கொடுத்துட்டே இருப்பார். யாரும் அதை புறங்க முடியாது. அந்த அளவுக்கு தெய்வ அனுகிரகால், தெய்வ ஆன்மீகத்தாலும் ஆன்மீக பயணத்தாலும் அந்த ஆன்மீக மூலமும் உங்களுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி நிறைய கொடுப்பார். நீங்கள் இவ்வளோ நாள் இருந்து இந்த கடன் தொழிலிருந்து விடுபட போகிறீங்க, எதிரி தொழிலிருந்து விடுபட போகிறீங்க, பல பிரச்சனைலேருந்து விடுபட போகிறீங்க. ஏதாவது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எதாவது போயிட்டு இருந்தாக்கா அதுலேருந்து விடுபட போகிறீங்க. இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய உங்கள் ராசியில் நடக்க போகிறது. உங்கள் ராசினது சிம்ம ராசி அன்பர்களுக்கு இது ஒரு ராக்கெட் பேச ஒரு சாதகம் என்று சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 7ல் வரும் ராகு பகவான் கணவன் மனைக்குள்ளே ஒரு தேவையில்லாத வாக்குவாதங்கள், சண்டைகள், பிரிவினை ஆகும் அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தி விடுவார். கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கொஞ்சம் கவனம் செலுத்தி அந்தளவு வழிவிடாமல் நீங்கள் நடந்து கொண்டால் மிக சிறப்பாக அமையும். மனைவி என்ன சொன்னாலும் தலையாடிட்டு அழைட்டு போயிடுங்க, பாதிப்பு வராது. அங்கே நீங்கள் எதிர்த்து ஏதாவது கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக மாறிடும். விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கணவன் மனைவிகளின் உறவில் விரிச்சு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி நீங்கள் நன்றாக கவனித்து கொண்டால் மனைவி மூலம் ஒரு யோகமும் இருக்கிறது. திடீர் யோகம் மனைவியால் அது அதிர்ஷ்டம் இதை கூட காத்திருக்கிறது. ஆகவே நீங்கள் அதை மனைவி எந்த அளவுக்கு நீங்கள் மதித்து மரியாதையோடு நடந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக உண்டு. பகைத்து கொண்டால் நஷ்டம், அனுசரித்து போனால் லாபம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க விஷயம். இதை நீங்கள் கையாளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற தொழில் செய்யும் போது கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. ஏன்னாக்கா பார்ட்னர்ஷிப்புங்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ராடு பண்ண ஆரம்பிப்பாங்க, இல்லை உங்களுக்கு மோசம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை கவனமாக கையாளுங்க. புதுசாக எதுவும் பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் தொடங்காதீங்க. இறக்கத்தையே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணின்னு போங்க. அதனால் பார்ட்னர்ஷிப்பில் வேண்டாம். அதாவது திருமணம் பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். திருமணம் ஆகாத ஆண் பெண் இருவருக்கும், திருமணம் ஆகாத பெண்கள் அதேபோல் ஆண்களுக்கு கண்டிப்பாக வரன் அமையும். இது இவ்வளோ நாள் தடைப்பட்டிருந்த அந்த தோஷம் இந்த தோஷம் ஏகப்பட்ட தோஷம் சொல்லுவாங்க, நாக தோஷம் சொல்லுவாங்க, கலர்ப தோஷன்றாங்களா,
செவ்வாய் தோஷன்றாங்களா இப்படி சொல்லியே கல்யாணம் தடைப்பட்டுன்னு வருதா, அதெல்லாம் விடுபட்டு ஆண் பெண் இருபாலருக்கும் நல்லா வரன் அமையும், திருமண முடி கைகூடும். அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். அதே போல் பிள்ளை செல்வம் அபார்ஷன் ஆகிட்டே போகுது, குழந்தை நிற்கலைன்னு வருத்தப்படுறீங்களா, கண்டிப்பாக நிற்கும். நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இந்த முறை உங்களுக்கு அதுமாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ராக்கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும், புத்திர பாயத்தை கொடுக்கும். ஒரு புதிய உறுப்பினர் உங்கள் வீட்டுக்கு வருவார்கள். அதனால் சுப காரியங்கள் நிறைய நடக்கும், சுப விசேஷங்கள் நடக்கும். வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ரொம்ப நாளாக வாடகை வீட்டிலே இருக்கிறோமேன்னு வருத்தப்பட்டவங்களாம் கூட இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஒரு வீடு கட்டுவீங்க, வீடு வாங்குவீங்கள, அனுகூலமாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்திலும் 4ஆம் பாவக அதிபதி நன்றாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடு கட்டுவீங்க. அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்கும். இது அதாவது கோச்சார ரீதியான பலனே 100க்கு 10 பேருக்கு நடக்கும். 10% தான் வேலை செய்யும். மீதி உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளுங்கள். அருகாமையில் இருக்கும் ஜோதிடத்தில் சென்று ஆய்வு செய்து கொண்டால் அவர் க்ளீனாக சொல்லிவிடுவார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் படிப்படியாக விலகி முன்னேறப் போகிறீர்கள். வெளிநாடு யோகம் அமைப்பு நல்லா இருக்குது. நீங்கள் யாராவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களா, இல்லை வெளிநாடு படிக்க போகணுன்னு நினைக்கிறீங்களா, அது சாதகமாக இருக்கிறது, முயற்சி எடுக்கலாம், எந்த பாதகமும் இல்லை. அதேபோல் உங்கள் சுய ஜாதகத்திலும் அதாவது வெளிநாட்டுக்கு உண்டான 12ஆம் பாவகம் அதிபதியும் பாவகம் நல்லா இருந்துமானால் உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் வெளிநாடு சென்று வரலாம், படிக்கிறதுக்கோ வேலை வாய்ப்பு எது வேணாலும் கிடைக்கலாம். வெளிநாட்டிலிருந்து கிடைக்க வேண்டிய ஆதாயமும் சப்போர்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய வாழ்வில் சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் கோபம் அதிகமாக இருந்தாலும் அதை நீங்கள் கண்ட்ரோல் படுத்திக்கிங்க. எல்லாம் நம்ம சொல்கிற மாதிரி தான் குடும்பத்தில் நடக்கணும், நம்ம சொல்கிற மாதிரி தான் எதில் இருக்கிற அக்கம் பக்கம் இருக்கணும் கேட்கணும் என்று அந்த பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கனாக்கா நீங்கள் பெரிய ஆள் தான். சமுதாயத்திலும் ஊரிலும் நீங்கள் ஒரு பெரிய பொறுப்பில் இருப்பீங்க. அதாவது ஒரு தலைவராக இருப்பீங்க, ஒரு கவுன்சிலராக இருப்பீங்க. அரசியலில் ஒரு பெரிய அதாவது எதிர்காலம் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. வருங்காலத்தில் நீங்கள் ஒரு எம்எல்ஏவோ ஒரு மந்திரியாகவோ தலைவராகவோ ஒரு பெரிய பொறுப்பில் அரசியல் வரப்போகிறீங்க. அரசியல் வாழ்க்கை சிறகமாக சாதகமாக இருக்கிறது. அரசியல் யாராவது உங்களுக்கு வேண்டிய நபர் இருந்தால் அவங்களால் ஆதாயமும் கிடைக்கிறது. இல்லை நீங்கள் புதுசாக கட்சியில் சேர போகிறீங்களா, எந்த கட்சியில் சேருங்க, உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அரசியல் வாழ்க்கை என்பது உங்களுக்கு சிறப்பாகவும் அதனால் ஒரு பயனும் கண்டிப்பாக உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. ஆகவே சிம்மராசி அன்பர்கள் எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. உங்களுடைய அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்பட்ட அவமானம், அசிங்கம் இதெல்லாமே ஒரு முடிவுக்கு வர வேண்டிய காலம். முடிவுக்கு இந்த ராக்கை பேச பிறகு உங்களுக்கு எல்லாமே ஒரு மதிப்பு மரியாதை உயரும். இனிமேல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தானே விட தோல்வி என்பதே கிடையாது. வண்டி வாகன யோகம்லாம் அமோகமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வண்டி வாங்கலாம், ஒரு காரே வாங்கணும்னு நினச்சாலும் காரு வாங்கலாம். சொகுசு வண்டி வாங்கும் யோகம், அனுபவ யோகம் கண்டிப்பாக இருக்கிறது. சொகுசு பயணம், வெளிநாடு செல்ல பயணம், வெளி மாநிலம் செல்லும் பயணம் சிறப்பாக இருக்கிறது. வெயில் காலம் என்பதால் இரவு நேரம் பயணம் சிறப்பாக இருக்கும். பகல் நேரத்தில் வெயிலில் அதிகமாக சுற்றாதீங்க, ட்ராவல் பண்ணாதீங்க. சில இடங்களில் மழை பெய்து குளிர்ச்சியாக இருக்கிறது, சில இடங்களில் வெயில் அதிகமாக இருக்கிறது. ஆகவே உங்கள் இடத்துக்கு தகுந்தாற்போல் நீங்கள் கிளைமேட்டுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்கள். சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நல்ல விஷயங்களும் இனிமேல் படிப்படியாக ஒவ்வொன்றாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். தொழில் செய்பவர்கள் தொழில் மூலியம் அதாவது எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட தொழில், ஐடி சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு அதில் வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கும் ரொம்ப சாதகமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிவ வழிபாடு என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிவ குடும்பம் பிரதோஷம் மாதத்தில் வரும் தேய்பிர பிரதோஷம், வளர்பிர பிரதோஷம் எப்போ டைம் கிடைச்சாலும் நீங்கள் ஒரு பிரதோஷத்தன்று வழிபட்டு வாருங்கள். சிவனடியார் பாதம் பணிந்து வாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்தது அனைத்தும் கிடைக்கும். அந்த கோயிலுக்கு அன்னதானத்துக்கு ஒரு அரிசி வாங்கி கொடுங்கள். இல்லை உங்களால் முடிந்த ஒரு உதவி செய்துவிட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கை அப்படியே மாறப்போகிறது. அப்படியே மாறப்போகிறது. அதனால் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ராக்கேது பயிற்சி 70% லாபகரமாக இருக்கிறது.
ஆகவே வருங்காலம் பொன்னான காலமாக இருக்க வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.